மன்னா மலையில் நனைய மறுபடியும் உங்களை வரவேற்கிறேன். தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம் என்ற இரு நோக்குகளுடன் இந்த செய்திகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே செய்திகளை நாம் படித்து தியானித்து வருகிறோம். இது ஒரு திருமறை ஆராய்ச்சி செய்தி. நீங்கள் இந்த செய்திகளை ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மகிமை டிவியிலே மாலை 5 மணிக்கு நீங்கள் காணலாம். தொடர்ந்து நீங்கள் கண்டு கழித்து வருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இந்த செய்தி கேட்பதற்கு முன்பே, அந்த நேரம் வருவதற்கு முன்பே வேத புத்தகத்தை கையில் எடுத்து உங்களுடைய மடியில் வைத்துக் கொள்ளுங்கள். வேத புத்தகத்தில் இந்த சங்கீதத்தை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது படிப்படியாக இந்த வசனங்களை நீங்கள் பார்த்து படிப்பதற்கு உங்களுக்கு ஏதுவாக அமையும். தொடர்ந்து இந்த செய்திகளை பார்த்து நீங்கள் தியானியுங்கள். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய யோசனைகள், உங்களுடைய ஜப குறிப்புகள், உங்களுடைய ஆலோசனை வேண்டுகோள்கள் எல்லாவற்றையும் கீழ்கண்ட தொலைபேசி எண்ணுக்கோ அல்லது மின்னஞ்சல் முகவரிக்கோ நீங்கள் அனுப்பினீர்கள் என்றால் அவ்வப்போது உங்களுக்கு நிச்சயமாக செய்திகள் கொடுக்கப்படும், ஜபங்கள் பண்ணப்படும். நேரடியாக நீங்கள் ஃபோன் பண்ணி என்னிடத்தில் ஜப வேண்டுகோள்களை சொல்லி நீங்கள் ஜபத்தை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 59ஆம் சங்கீதம் தாவீது பாடிய சங்கீதம். அவன் ஒரு எழுத்தாளர் மட்டுமல்ல, இலக்கியவாதி மட்டுமல்ல, பாடகன் என்பதும் இந்த சங்கீதத்தின் அடைப்புக்குறியிலிருந்து நாம் பார்க்கிறோம். அல் தஸ்கேத் என்னும் வாத்தியத்திலே வாசிக்கப்பட்ட பாடப்பட்ட ஒரு சங்கீதம் இந்த 59வது சங்கீதம். ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். மிக்தாம் என்னும் சங்கீதம் என்றும் இது அழைக்கப்படுகிறது. மிக்தாம் என்றால் போதனை என்ற அர்த்தம், டீச்சிங் என்ற அர்த்தம். இது போதனை வழங்கக்கூடிய ஒரு செய்தி சங்கீதம் என்றும் சொல்லலாம். தாவீதுக்கு விரோதமான எதிரிகள் அவனை நோக்கி அவர்களெல்லாம் வரும் பொழுது அவர்களெல்லாம் மேற்கொண்ட காட்சியை குறித்து வழங்கக்கூடிய சங்கீதம் இந்த சங்கீதம். 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம். இந்த அதிகாரங்களின் பின்னணியங்களிலே உள்ள வரலாற்றின் அடிப்படையிலே இந்த சங்கீதங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. தாவீது வேட்டையாடப்பட்ட ஒரு நிலைமை, ஒரு நாடோடி போல அங்குமிங்கும், ஒரு பரதேசி போல அங்குமிங்கும் ஓடி சாடி வனாந்தரத்திலே குகையிலே அவன் வாழ்ந்த நாட்களிலே எழுதப்பட்ட பாடப்பட்ட ஒரு சங்கீதம் என்று சொன்னால் அந்த கூற்று மிகையாகாது. உன்னுடைய சத்துருக்கள் உன்னுடைய வீட்டாரே என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். தாவீதின் வீட்டார், சொந்த மாமனார் சவுல். அவனை வேட்டையாடிய பொழுது எழுதப்பட்ட, தியானிக்கப்பட்ட, பாடப்பட்ட ஒரு சங்கீதம் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை குறித்து நாம் பார்க்கலாம். ஒரு தடவை ஜன்னல் வழியாக கூட தாவீது இறக்கப்பட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதே அனுபவம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் உண்டு. ஜன்னல் வழியாக இறக்கப்பட்டவன். இப்படி அவ்வப்போது பயந்து ஆங்காங்கு ஓடி தப்பித்து இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எழுதப்பட்ட சங்கீதம் இந்த 59ஆம் சங்கீதம். இந்த சங்கீதத்திலே நாம் குறிப்பாக முக்கியமாக 3 கருத்துக்களை நாம் பார்க்கிறோம். முதல் 5 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது காண்கிற தேவன் என்று நாம் காண்கிறோம். நம்முடைய தெய்வம் பார்க்கிற தெய்வம், அவருக்கு கண்கள் உண்டு, 7 கண்கள் உண்டு என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். சரி, 59ஆம் சங்கீதம் பாருங்கள். சவுல் தாவீதை கொல்லுவதற்காக ஏவலாட்களை அனுப்பின போது அல் தஸ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க அவன் பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம் என்று வாசிக்கிறோம். என் தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும், அக்கிரமக்காரருக்கு என்னை தப்புவித்து இரத்தப்பிரியரான மனுஷருக்கு என்னை விலக்கி ரட்சியும். இதோ என் பிராணனுக்கு பதிவிருக்கிறார்கள். கர்த்தாவே, என்னிடத்தில் மீறுதலும் பாவமும் இல்லாதிருந்தும் பலவான்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள். என்னிடத்தில் அக்கிரமம் இல்லாதிருந்தும் ஓடி திரிந்து யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறார்கள். எனக்கு துணை செய்ய விழித்து என்னை நோக்கி பாரும். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் தேவனே, நீர் சகல ஜாதிகளையும் விசாரிக்க விழித்தெழும்பும், வஞ்சகமாய் துரோகம் செய்கிற ஒருவருக்கும் தயை செய்யாதேயும் சேலா என்று வாசிக்கிறோம். சேலா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியும். எங்கெங்கெல்லாம் சேலா வருகிறதோ அங்கெல்லாம் நிறுத்த வேண்டும். நிறுத்திவிட்டு அதுவரை வாசிக்கப்பட்ட வசனங்களை மீண்டுமாக வாசித்து யோசித்து தியானித்து சிந்திக்க வேண்டும். சேலா என்றால் நிறுத்தி சிந்தித்து தியானிக்கவும் என்பது பொருளும். எனவே இந்த குறிப்பிட்ட வசனங்களை முதலாவதாக சிந்திக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி இந்த சங்கீதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் நம்மை காண்கிற தெய்வம். ஆகார் அப்படித்தான் ஆண்டவருக்கு பெயர் சூட்டினாள். நீர் என்னை காண்கிற தெய்வம் என்று ஆகார் சொன்னதாக நாம் வேதத்தில் நான் வாசிக்கிறோம். காண்கிற தெய்வம், 7 கண்கள், பூமி எங்கும் உலாவி வரக்கூடிய கண்கள். அப்பேற்பட்ட கண்களுடைய கர்த்தர் நம்மை காண்கிறார். ஒருவேளை நீங்கள் கஷ்டங்களினூடாக போய்கொண்டிருந்தீர்கள் என்றால், அல்லது பிரச்சனைகளினூடாக இன்றைய நாட்களிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால்,
கர்த்தர் உங்களை காண்கிறார். உங்களுடைய சூழ்நிலைகளை அவர் அறிந்திருக்கிறார். உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் கர்த்தரை பார்க்காமல் இருக்கலாம், உறங்கி கொண்டிருக்கலாம், தூங்கி கொண்டிருக்கலாம். ஆனாலும் 24 மணி நேரமும் உங்களுக்காக கண் விழித்து கரிசனையோடு காப்பாற்றி உங்களை காண்கிற தெய்வமாக கர்த்தர் காணப்படுவதாக நாம் பார்க்கிறோம். முதல் 2 வசனங்களிலே பார்க்கும் பொழுது அவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார். ஜெபங்களை கேட்கக்கூடிய தெய்வம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன தெய்வம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் குமாரனிலே பிதா மகிமைப்படும்படியாக நான் அவைகளை செய்வேன் என்று சொன்ன தெய்வம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறவர், ஜெபத்தை உற்று கவனிக்கிறவர், ஜெபிக்கிறவர். தனக்காக ஜெபித்தார், தேசத்திற்காக ஜெபித்தார், உங்களுக்காகவும் ஆண்டவர் ஜெபிக்கிறார். ரோமர் 8:26 வாக்கு கிடங்காத பெருமிச்சுகளோடு உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார் ஆவியானவர் என்று சொல்லி வாசிக்கிறோம். ரோமர் 8:34 இயேசுவானவர் தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருந்து உங்களுக்காக எனக்காக வேண்டுதல் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆவியானவருடைய விண்ணப்பம், ஆண்டவருடைய வேண்டுதல் எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது. எனவே காண்கிற தேவன் மட்டுமல்ல, நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன் மட்டுமல்ல, நமக்காக ஜெபிக்கக்கூடிய தெய்வம் என்று சொல்லியும் வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய வாயிலே உதட்டிலே சொல் பெறவாததற்கு முன்பே ஆண்டவர் நம்முடைய ஜெப குறிப்புகளை, நம்முடைய இருதயத்தின் போராட்டங்களை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 3-4 வசனங்களிலே பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தை, உள்ளிந்திரியங்களை ஆண்டவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நம்முடைய உள்ளத்தில் என்ன ஓடுகிறது, என்ன நடக்கிறது, என்னத்தை யோசிக்கிறோம், எதை நினைத்து நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் ஆண்டவர் கவனித்து கொண்டிருக்கிறார் என்று அந்த வசனங்கள் நமக்கு அறிவிக்கின்றன. அது மட்டுமல்ல, 5ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது 5ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது நம்முடைய சத்துருக்களை அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் என்ன வாசிக்கிறோம். நம்முடைய சத்துருக்கள். ஆமாம், உங்களுக்கெல்லாம் சத்துருக்கள் உண்டா? கிடையாதோ? ஆண்டவருக்கே சத்துருக்கள் இருந்தார்களே. அன்னா, காய்பா, ஏரோது, பிலாத்து, யூதாஸ் காரியோத்து, எத்தனையோ சத்துருக்கள் இருந்ததுனாலே தானே அவரை சிலுவையில் அடித்தார்கள். சத்துருக்கள் உண்டு, ஆனாலும் நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. காரணம், ஆண்டவர் சொன்னார், இதோ நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். உலகத்தை ஜெயித்தேன் என்றால் சத்துருக்களோ மித்திருக்களோ யாராக இருந்தாலும் சரி, அவர்களெல்லாம் ஆண்டவரால் ஜெயிக்கப்பட்டவர்கள். அதாவது அவர்களெல்லாம் ஆண்டவரால் தோற்கடிக்கப்பட்டவர்கள். ஒரு தோற்கடிக்கப்பட்ட மனிதனை குறித்து, தோற்கடிக்கப்பட்ட ஒரு மனுஷியை குறித்து நாம் துவண்டு போகலாமா, கலங்கலாமா? தேவையே இல்லை. அவர்களெல்லாம் ஒரு குகைக்குள்ளே அல்லது வலைக்குள்ளே அல்லது ஒரு அறைக்குள்ளே அடைபட்டு கிடக்கக்கூடிய கைதிகள் போல, அவர்கள் கூண்டுக்குள்ளே கிடக்கக்கூடிய புலி போல பயப்பட வேண்டிய தேவையில்லை. மேற்கொள்ளப்பட்டவர்கள், தோற்கடிக்கப்பட்டவர்கள். அவர்களை நினைத்து பயப்படாமல் அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. அதுபோல ஆண்டவரை அண்டிக் கொண்டு பாக்கியவான்களாக வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். எந்த ஒரு சத்துருவை குறித்தும் பயப்பட வேண்டிய தேவை இல்லை. ஒருவேளை சத்துருவின் போராட்டம் அல்லது சத்துருவின் சோதனைகள் அல்லது சத்துருவின் பகைகள் அல்லது சத்துருவால் வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கலாம். இருந்தாலும் அவை தொடர்ந்து நீடிக்காது. அது தொடர்ந்து நீடிக்காது. உண்மையை 3 நாள் அடக்கம் பண்ணலாம், 3வது நாளிலே அது உயிரோடு எழும்பும். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் அது கொஞ்ச காலம்தான், கொஞ்ச நேரம்தான், கொஞ்ச நாட்கள் தான். மீண்டும் உங்களுடைய பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் எழும்பி பிரகாசிப்பீர்கள், உயிர் தெழுவீர்கள் என்பது வேதத்திலே நான் வாசிக்கக்கூடிய உண்மை. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே 10 நாள் உங்களை காவலிலே போடுவார்கள். அவ்வளவுதான், கொஞ்ச காலம். யோபுவின் உபத்திரவம் கொஞ்ச நாட்கள் தான். அதற்கு பிறகு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு எழும்பி பிரகாசித்தான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எந்த சத்துரு போராட்டமும் உங்களை கலங்கடிக்காமல் இருக்கத்தக்கதாக அவரை நோக்கி பார்த்தார்கள், பிழைத்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள் என்ற வாக்குகளுக்கு ஏற்ப எப்பொழுதும் நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, 8ஆம் 9ஆம் வசனங்களிலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்காக வழக்காடுகிறவர் என்று பார்க்கிறோம். நாம் வழக்காட வேண்டிய தேவையில்லை, வழக்காட மனம் பதறி போக வேண்டிய தேவையும் இல்லை. ஆனால் கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்து நமக்காக வழக்காடுவார்.
அவர் நம்ம நியாயாதிபதி, அவர் நம்முடைய நியாயப்பிரமாணிகர், அவர் நம்முடைய இரட்சகர், அவர் நம்முடைய ராஜா என்றெல்லாம் ஏசாயா 33 அதிகாரம் 22 வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் எந்தெந்த அளவுக்கு நம்மேல் பட்சமாக இருக்கிறார், கரிசனையாக இருக்கிறார், காப்பாற்றுவதிலே உறுதியாக இருக்கிறார் என்பதை அந்த வசனம் நமக்கு அறிவிக்கிறது. ஆக எதிரிகளோடு, நம்முடைய எதிரிகளோடு வழக்காடி நமக்கு வெற்றியை தரக்கூடிய ஆண்டவர் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் திருவுளம் பற்றி இருக்கிறார் ஏசாயாவிலே. அதே போல நமக்கு ஏதாவது வழக்கு உண்டென்றால், மற்றவர்கள் நமக்கு விரோதமாக ஏதாவது வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் என்றால், வெற்றி யாருக்கு? உங்களுக்கு. ஏன்? அவர்களுக்கு வழக்காட ஒரு வக்கீல் உண்டு, நமக்காக வழக்காட வல்லமை தேவன் உண்டு. அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். வக்கீல் அல்ல, வல்லமையுள்ள தேவன் உங்கள் பட்சத்திலே. எனவே அவர் மேல் பற்றுறுதி கொள்ளுங்கள். ஏசாயா 26 அதிகாரம் 3 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானத்துடன் அவனை காத்துக்கொள்வீர் என்று பார்க்கிறோமே. அதன்படி பூரண சமாதானம். சமாதானம் என்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியிலே ஷாலோம், பூரணம் என்ற வார்த்தைக்கும் எபிரேய மொழியிலே ஷாலோம் தான். அப்படின்னா பூரண சமாதானம் என்றால் என்ன அர்த்தம்? ஷாலோம், ஷாலோம், சமாதானம், சமாதானம், மிகுந்த சமாதானம் என்றுதான் அதனுடைய பொருள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் ஷாலோம், ஷாலோம், பூரண சமாதானத்துடன் அவனை காத்துக்கொள்வீர் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, 8ஆம் வசனத்திலே கர்த்தர் நம்முடைய சத்துருக்களை பார்த்து நகைக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம், இந்த சங்கீதத்திலே பார்க்கிறோம். ஆக நம்முடைய பகைவர்கள், சத்துருக்கள், விரோதிகள், இவர்களை எல்லாம் பார்த்து தெய்வம் எள்ளி நகை ஆடுகிறார் என்று சொல்லி நம்முடைய சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது. ஆக ஆண்டவர் பரியாசம் பண்ணத்தக்க இடத்துல இருக்கக்கூடிய ஆட்கள், சத்துருக்கள், அவர்களை நினைத்து நாம் வருத்தப்பட வேண்டிய தேவையில்லை, வேதனைப்பட வேண்டிய தேவையில்லை, வெட்கப்பட வேண்டிய தேவையில்லை, அஞ்ச வேண்டிய தேவையும் இல்லை. அதையெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். உன்னுடைய சத்துருவை என் கையிலே ஒப்புக்கொடு, உன்னுடைய சத்துருக்களை என் கையிலே ஒப்புக்கொடு, நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்காக திருவுளம் பற்றுகிறார். ஆக முதலாவதாக காண்கிற தேவன், இரண்டாவதாக காத்திருக்கும் தாவீது. தாவீது காத்திருக்கிறார். ஒருவேளை அவன் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி, அவன் எதிர்பார்க்கக்கூடிய தீர்வு உடனடியாக அவனுக்கு கிடைக்கவில்லை, படிப்படியாக கிடைக்கிறது, அல்லது ஆண்டவர் சித்தமான வேளையிலே கிடைக்கிறது. ஆண்டவருடைய வேலைக்காக காத்திருப்பதாக நாம் இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். மீண்டுமாக 8ஆம் 9ஆம் வசனங்களை பார்க்கும் பொழுது, 59ஆம் சங்கீதம் 8ஆம் 9ஆம் வசனங்கள், ஆனாலும் கர்த்தாவே நீர் அவர்களை பார்த்து நகைப்பீர், புறஜாதிகள் யாவரையும் இகழுவீர், அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன். தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்வதாக பார்க்கிறோம். நான் கர்த்தருக்காக காத்திருப்பேன், அவரை எனக்கு அடைக்கலம் என்று சொல்லி தாவீது இங்கே சொல்லுவதாக, இந்த ஜெபத்தில் அறிவிப்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தரிடத்திலிருந்து காத்திருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம். சில ஆசீர்வாதங்கள் உடனுக்குடன் நடக்கின்றன, சில ஆசீர்வாதங்கள் படிப்படியாக நடக்கின்றன, சில ஆசீர்வாதங்கள் கர்த்தருக்கு சித்தமான வேளையிலே நடக்கின்றன. எனவே உடனடியாக ஆண்டவர் இதை செய்ய வேண்டும் என்று அடம் பிடிக்க கூடாது. உடனடியாகவும் நடக்கலாம், படிப்படியாகவும் நடக்கலாம். ஆண்டவருக்கென்று ஒரு சித்தம் உண்டு, சித்தமான ஒரு வேலை உண்டு. என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னாரே, அதே போல ஆண்டவருக்கு சித்தமான வேளையிலே நீங்கள் விரும்பும் காரியம் உங்களுக்கு கொடுக்கப்படும். எனவே தாவீது காத்திருந்ததை போல நாமும் காத்திருக்கும் பொழுது வசனங்களில் வாசிக்கிறோம். 2ஆம் வசனத்திலே பாதுகாப்பு கிடைக்கிறது, எழுப்புதல் உண்டாகிறது, ஆசீர்வாதம் வழங்குகிறது. அது மட்டுமல்ல விடுதலை கிடைக்கிறது. 7ஆம் வசனத்திலே பலன் கிடைக்கிறது, பலவீனத்திலே பலன் கொள்ளத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது என்றெல்லாம் சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வேலைக்காக நாம் காத்திருக்கும் பொழுது, இந்த காத்திருக்கும் வேளையிலே கர்த்தர் செயலாற்றுகிறார். இந்த காத்திருக்கும் வேளையிலே கர்த்தர் செயலாற்றுகிறார். நம்முடைய பிரச்சனைகளையோ, பிரச்சனையை கொண்டு வருகிறவர்களையோ
கர்த்தருடைய கைகளிலே நாம் ஒப்பு கொடுத்து விட்டு அவருடைய முதுகுக்கு பின்னால் மறைந்து நின்று ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதை நாம் உற்று பார்த்தால் ஆண்டவர் செயலாற்றுவதை நாம் கண்டுகொள்ளலாம். அல்லது ஆண்டவருடைய முதுகுக்கு பின்னால் மறைந்து கொண்டு, கர்த்தாவே நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி கர்த்தருடைய கரங்களிலே நம்முடைய காரியங்களை ஒப்புவித்து அவருடைய வேலைக்காக காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக காரியங்களை ஆண்டவர் செய்து முடிப்பார். கேட்காத நன்மைகளையே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரே அப்படின்னா, கேட்கும் நன்மைகளை ஆண்டவர் நிச்சயமாக தருவார். எல்லா மிருகங்களுக்கும் எல்லா பறவைகளுக்கும் பேரிட்டு அழைத்தான் ஆதாம். அவனுக்கோ ஏற்ற துணை காணப்படவில்லை. அவனுக்கு ஆண்டவர் அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். நித்திரை தெளிந்த பொழுது கண்ணெதிரே நின்றாள் ஒரு கட்டழகி. தனக்கு ஒரு மனைவி வேண்டுமென்று அவன் ஜெபிக்கவில்லை, ஒருவேளை உணரவே இல்லை. அவனுடைய தேவையெல்லாம் அறிந்த ஆண்டவர் அவனுடைய தேவையை அவன் உணர்வதற்கு முன்பே அவனுடைய தேவையை ஆண்டவர் சிருஷ்டித்து கொடுத்து அவன் முன்னால் நிறுத்தினார். அதுபோல நமக்கும் பல தேவைகள் இருக்கலாம், நமக்கும் பல பிரச்சனைகள் இருக்கலாம். அவற்றை கூட சரியாக நாம் உணர்வதற்கு முன்பே, தெரிந்து கொள்வதற்கு முன்பே ஆண்டவர் இவை எல்லாவற்றையும் தெரிந்து ஆவன செய்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய பிரச்சனைகளை ஆண்டவர் தம்முடைய கரங்களில் ஏற்றுக்கொண்டு நமக்காக ஆண்டவர் முன்னடக்கிறார். நாம் அமைதியாக ஆண்டவருடைய சமூகத்தில் தரித்திருந்து விசுவாசத்தோடு அவரை பின்பற்றி செல்வோம் என்றால் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் விடைகளை காண்போம், விமோசனங்களை காண்போம், விடுதலைகளை காண்போம். இதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே, இரக்கத்தினாலே, வல்லமையினாலே, வழிகாட்டுதலினாலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தேவனுடைய செயலாற்றுதல்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, ஆண்டவர் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் அவர் காணும்படி செய்வார் என்று சொல்லியும் 10ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். என்னென்ன செய்கிறார், எப்படி செய்து முடிக்கிறார் என்பதை எல்லாம் ஆண்டவர் நாம் கண்டுகொள்ளத்தக்கதாக, நம் கண்கள் காணும்படியாக ஆண்டவர் செய்கிறார். யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமா, நீங்க ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணுமே. என்ன கேள்வி? கோலியாத்தை கொன்றது யார் அப்படி கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? எல்லாரும் தாவீதுன்னு சொல்வீங்க. அதே கேள்வி தாவீது கிட்ட கேட்டா என்ன சொல்லுவான்? நான் இல்ல, யுத்தம் கர்த்தருடையது, நான் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால போனேன், அவருடைய நாமமே கோலியாத்தை கொன்றதுன்னு சொல்லுவான். சரிதானே? அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே எந்த யுத்தங்கள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார், வல்லமைப்படுத்துகிறார். பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவர் நமக்கு தீர்வுகளை கொண்டு தருகிறார். இன்னும் ஆண்டவருடைய வேதத்தில் இந்த பகுதியில் நான் வாசிக்கும் பொழுது சத்துருக்களை குறித்த ஒரு நல்ல ஒரு காரியத்தை தாவீது சொல்வதாக பார்க்கிறோம். 11ஆம் வசனம் பாருங்கள். பைபிள் வச்சிருக்கீங்களா? பைபிள் கையில் இருக்கணும். இப்போமோ அவர்களை கொன்று போடாதையும் என் ஜனங்கள் மறந்து போவார்களே. எங்கள் கேடகமாகி ஆண்டவரே, உமது வல்லமையினால் அவர்களை சிதறடித்து அவர்களை தாழ்த்தி போடும். சிதறடியும் தாழ்த்தி போடும். இதையெல்லாம் என்னுடைய ஜனங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் இந்த சத்துருக்களை கொன்று போடாதேயும் என்று ஜெபிப்பதாக இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். ஒருவேளை சத்துருக்களை நினைத்தால், ஓயாத தொந்தரவர்கள் தந்து கொண்டிருந்தால் நம்ம என்ன சொல்கிறோம்? அவன் நாசமா போட்டும் அப்படிலாம் சொல்றோம். அப்படி சொல்லக்கூடாது. என்ன செய்யணும்? அவங்க உயிரோடு இருக்கணும். இன்னும் அவங்களுக்கு மனம் திரும்புவதற்கு சந்தர்ப்பம் கொடுக்கணும். இன்னும் அவங்க தவறுகளை யோசித்து பார்க்கணும். அவங்க மனம் திரும்பல அப்படின்னாலும் கொண்டு போடாதையும். மனம் திரும்பாவிட்டாலும் அவர்கள் உயிரோடு இருக்கட்டும். எதுக்கு? மற்றவங்க அவங்கள பார்க்கணும். பார்த்து அவங்க வாழ்க்கையில் அவங்க படப்போகிற பாடுகளை பார்த்து இவங்க பாடம் படிக்கணும். சத்துருக்கள் மனம் திரும்பாவிட்டாலும் உயிரோடு இருக்க வேண்டும். உயிரோடு இருப்பது அவர்களுக்கு பெரிய தண்டனையாக இருக்கும், பெரிய சித்திரவதையாக இருக்கும். அது மட்டுமல்ல, உயிரோடு இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை பாடமாக இருக்கும். சவுல் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து, தாவீதுக்கு விரோதமாக பாவம் செய்து, பாவத்திலே இருக்கும் பொழுது கூட அவனை ஆண்டவர் கொன்று போடவில்லை. உயிரோடையே இருந்தான். பல வருஷங்கள் உயிரோடையே இருந்தான். பாக்கியமாக இல்லை, பாடமாக இருந்தான். அவனை குறித்த பாடங்களை இந்நாட்களிலே நாம் படித்து கொண்டிருக்கிறோம்.
அநேக சத்துருக்களை ஆண்டவர் இன்னும் உயிரோடு வைத்திருக்கிறார் என்றால் முக்கியமான 2 காரணங்கள். ஒன்று, அவர்கள் இன்னும் மனம் திரும்ப ஆண்டவர் சந்தர்ப்பங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். அல்லது உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆவிக்குரிய பாடமாக அந்த ஆளை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்ற அர்த்தம். எனவே கொன்று போடாதையும் என்று ஜெபிப்பதிலே நாம் கண்டுகொள்ளக்கூடிய உண்மைகள் இவை. எனவே சத்துருக்களை நிந்தியாமல், அவர்களை பழிவாங்க துடிக்காமல், அவர்கள் அழிந்து போக வேண்டும் என்று எண்ணாமல், அவர்களை ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். ஒரு மனுஷனுக்கு சாவு வருகிறதென்றால் அது ஒரு நிமிஷத்தில் வந்துவிடும். ஆனால் கொன்று போடாதையும் இன்னும் உயிரோடு இருக்கட்டும் என்றால் ஆண்டவருடைய சிட்சைகள் அவனுக்கு வரும். அது காலா காலமும் வரும். ஒருவேளை மனம் திரும்பும் வரை வரும், அல்லது சாகு வரை வரும். எனவே சாவை விட சிட்சை பெரியது. கொன்று போடாதையும், அவர்களை சிட்சியும் சிதறடியும் புத்தி புகட்டும் என்றெல்லாம் சங்கீதக்காரன் ஜெபிப்பதாக நாம் வேதத்தில் என்ன வாசிக்கிறோம். ஆக எவ்விதத்திலும் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரி, இன்னும் தாவீதை குறித்து இந்த சங்கீதத்தில் நான் பார்க்கும் பொழுது முதலாவதாக என்ன சொல்லுகிறான்? காண்கிற தெய்வம். இரண்டாவதாக காத்திருக்கும் தாவீது. மூன்றாவதாக காலையில் துதிப்பவன். 16, 17 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது காலையிலே, ஒரு நாளின் முதற்பொழுது காலை வேளை நானோ என்று ஆரம்பிக்கிறான். 16 வசனத்திலே நானோ என்றால் என்ன அர்த்தம்? மற்றவர்கள் எப்படியோ எனக்கு தெரியாது, நானோ வித்தியாசமானவன், ஆண்டவருக்கு பிரியமாக பிரீதியாக வாழ என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறவன். நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். என் பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாய் இருக்கிறார் என்று சொல்லி முடிப்பதாக இந்த சங்கீதத்திலே பார்க்கிறோம். காலையிலே துதிப்பேன். ஒரு நாளின் அதிகாலையிலே ஆரம்ப மணி துளிகளிலே நான் எழும்புவேன். எனக்கு இஷ்டமான காரியங்களை செய்ய மாட்டேன். காலையிலே துதிப்பேன். படுக்கையிலிருந்து நீங்கள் எழும்பின உடனே படபடவென்று அங்குமிங்கும் ஓடாதிருங்கள். ஏன், பாத்ரூமுக்கு கூட நீங்கள் போகாதிருங்கள். கொஞ்ச நேரம் அப்படியே படுக்கையில் இருங்கள். கர்த்தரை துதியுங்கள். ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதையும் உமக்கு சித்தமாக உமக்கு பிரியமாக நான் வாழ எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுங்கள். இந்த நாள் என்னுடைய நாள் அல்ல. இந்த நாள் நீர் சிருஷ்டித்த நாள், உமக்கு சித்தமான நாள், உமக்கு சொந்தமான நாள். உமக்கு சொந்தமான நாளை உம்முடைய மகிமைக்காக நான் வாழ எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபித்து விட்டு எழும்புங்கள். காலையிலே துதிப்பேன், உம்முடைய வல்லமையை புகழுவேன், உம்முடைய கிருபையை பாடுவேன், உம்மிடத்திலே தஞ்சம் புகுவேன், அடைக்கலம் புகுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது இந்த 16, 17 வசனங்களிலே அறிவிப்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வல்லமையை பாட வேண்டும், ஆண்டவருடைய கிருபையை பாட வேண்டும், ஆண்டவரிடத்தில் தஞ்சம் புகுந்து நீரே என்னுடைய அடைக்கலம் என்று சொல்ல வேண்டும். எதற்கு? காலையில் எழும்பும் பொழுது மனது சற்று தெளிவாக இருக்கும். ஒரு கிளீன் ஸ்லேட் போல, சுத்தமான ஒரு ஸ்லேட் போல இருக்கும். அதில் எதை எழுதுகிறோமோ அதுவே அந்த நாள் முழுவதும் நம்மை நடத்தும். எதை எழுத வேண்டும்? ஆண்டவருடைய வசனத்தை. காலையில் எழும்பி கர்த்தருடைய வசனத்தை வாசித்து ஜெபித்து அந்த நாளை ஆரம்பிக்கும் பொழுது அந்த நாள் முழுவதும் நமக்கு ஆசீர்வாதமாக விளங்கும். எனவே காலையில் எழும்பி கர்த்தரை துதித்து பாடி நன்றி செலுத்தி வேதத்தை தியானித்து வாழ்க்கையை தொடங்குவோம் என்றால் இந்த நாள் இனிய நாள் என்று சொல்லி அந்த நாளிலே நாம் சாட்சி பகர்வோம். ஆபிரகாம் காலையிலே எழும்பினவன். ஆதியாகமம் 19:27. ஈசாக்கு காலையில் எழும்பியவன். 26 அதிகாரம் 31 வசனம். யாக்கோபு காலையில் எழும்பியவன். 28 அதிகாரம் 18 வசனம். யோசுவா காலையில் எழும்பியவன். 3 அதிகாரம் 1 வசனம். கிதியோன் காலையில் எழும்பியவன். நியாயாதிபதிகள் 6 அதிகாரம் 38 வசனம். சாமுவேல் காலையில் எழும்பியவன். 15 அதிகாரம் 22 வசனம். தாவீது காலையில் எழும்பியவன். 17 அதிகாரம் 20 வசனம். இப்படியாக புதிய ஏற்பாட்டிலே கூட அப்போஸ்தலர்கள், மகதலேனா மரியாள், இவர்களெல்லாம் காலையில் எழும்பி கர்த்தரை காண சென்றவர்கள். எனவே அதிகாலை ஜபம்,
அதிகாலை தியானம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் கூட அதிகாலையிலே இருட்டோடே சென்று ஜெபிக்க சென்றார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. காலை எழும்பினுடனே கர்த்தருக்கு முதலிடம் முக்கியத்துவம் கொடுத்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரி, உங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய விரோதிகள், எதிரிகள், பகைவர்கள், சத்துருக்கள், ஒருவேளை உறவினர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு காலத்து நண்பர்களாக இருக்கலாம், அல்லது அக்கம்பக்கத்தாராக இருக்கலாம், அல்லது கூட படிக்கிறவர்களாக வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம். இவர்கள் மத்தியிலே நீங்கள் வாழும் பொழுது எப்படி நடந்து கொள்கிறீர்கள்? அவர் காண்கிற தேவன், இதையெல்லாம் பார்க்கிற தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய நடத்துதலுக்காக, அவருடைய செயலாற்றுதலுக்காக காத்திருங்கள் என்றும் இந்த சங்கீதம் சொல்கிறது. மேலாக கர்த்தரை துதிக்கக்கூடிய மக்களாக நீங்கள் காணப்படுங்கள். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும், உம்முடைய சந்நிதியில் எங்களை வழிநடத்தினீர். அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் ஏராளமான சத்துருக்கள் உண்டு, சத்துரு போராட்டம் உண்டு, ஆவிக்குரிய போராட்டங்கள் உண்டு. அவை எல்லாவற்றிலும் நீர் எங்களை காண்கிறீர் கர்த்தாவே. எங்கள் மேல் கருத்தோடு கரிசனையோடு விளங்குகிறீர் கர்த்தாவே. எனவே அவ்வப்போது நீர் எங்களுக்கு தரக்கூடிய விடைகள் விமர்சனங்களுக்காக மட்டுமல்ல, உமக்கு சித்தமான வேளைகளில் நீர் எங்களுக்கு அருளப்போகிற விடைகளுக்காக, விமர்சனங்களுக்காக நாங்கள் காத்திருக்க கிருபை செய்யும். மேலாக ஆண்டவரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடி நாங்கள் வாழத்தக்கதாக, ஒவ்வொரு நாளையும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஆரம்பித்து வாழத்தக்கதாக அருள் செய்யும். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.